கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக பங்குச்சந்தை என்பது ரிஸ்க் ரிவார்டுக்கு உட்பட்டது தான். எப்பவுமே நம்ம சந்தையில் நுழையும் பொழுது எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வர்த்தகத்துக்காக இருந்தாலும் சரி, முதலீட்டுக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தெரிஞ்சு அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி தான் நாம் தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம் முதலீடாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தாலும், சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு பார்த்து அதை பார்த்துட்டு நாம் ஓரளவுக்கு எதையுமே பார்க்காம போய் என்டர் ஆகிடுறோம். அவங்களுடைய கருத்து இப்போ என்னுடைய கருத்தாக கூட இருந்தாலும், அவங்களுடைய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு முடிவு செய்யணும். அதை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் என்ன இருக்குது, எப்படி பார்க்கணும், சில ஆப்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு என்ன, இன்றைக்கி அந்த மார்க்கெட் ட்ரெண்டில் இந்த செக்டார், குறிப்பிட்ட செக்டார் எப்படி இருக்குது, அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கோ அது மாதிரி தான் ஸ்டாக்குக்கும் இருக்குது. இது மாதிரி இருக்கிற டயத்தில் ஓவராலாக இன்றைக்கி செக்டார், ஒரு குறிப்பிட்ட செக்டார் நல்லா ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஐடி செக்டாரே நல்லா ஏறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடி செக்டார் ஏறி இருந்தால் எல்லா ஸ்டாக்குமே ஏறணுன்றது இல்லை. அதேமாரி ஐடி செக்டார் இன்றைக்கி வீக்காக இருந்தாலும் எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கா இல்லை. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு எப்படி இருக்குது, எந்த ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கினாலும் அதனுடைய என்ட்ரி இன் ரைட் பிளேஸில் இருக்கணும். அந்த ரைட் பிளேஸ்லாம் என்ன சார்? பை அட் லோ, செல் அட் ஹை. இது மார்க்கெட்டினுடைய ஒரு ஜென்ரலான ஸ்லோகன். எவ்ரிபடி நோஸ். பை அட் லோ, செல் அட் ஹைனா, நான் ஒரு இடத்துல வாங்கிட்டேன், அதுதான் லோன் நினச்சி ஆஸ் பர் சார்ட்டு பேட்டர்ன்ஸ் பற்றி நான் வாங்குகிறேன், அதுக்கு கீழே போகிறதே சார் போக தான் செய்யும். நமக்கு முன்னால் பல கோடிக்கணக்கான பேர் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3 துறை வாரியாக பிரித்தா என்னுடைய பார்வையில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வாங்குவதும் விற்பதும், அவங்க அதிக அளவில் வாங்குவாங்க, அதிக அளவில் விற்கவும் செய்வாங்க. இது ஒரு பக்கம். இவங்களுடைய இயக்கம் அதற்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி எப்படி இதை ஃபாலோ பண்ணணும், எதை செய்யணும், வாங்கணுங்கிறத நுணுக்கமாக டெக்னிக்கல் மற்றும் வால்யூம் பேசிஸ், அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில யுக்திகள் வச்சு செய்கிறவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதிகமான விவரம் தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டால் இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியாமல் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சார்ட்டு, பேட்டர்ன்ஸு, வேவ்ஸு, நிறையா விஷயங்கள் இருக்குது, வால்யூம் இருக்குது, நியூஸ் பேசிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஒரு ரைட் என்ட்ரி, எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே நம்ம ஒரு என்ட்ரி மட்டும் கரெக்டாக இருந்தால் எக்ஸிட் நமக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். இப்போது சந்தை 26,300 இருக்கிற போது எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட 50-60% ஏறி இருந்தது. அப்போ போய் நம்ம வாங்கலாமான்னா சற்று யோசனை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உச்சத்துக்கு வந்து இருக்குது. அப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்குது. அப்போ தட் இஸ் அது ஓவர் பாட் ரிஜிம். அப்போ போய் ஒரு யாரோ ஒன்று தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இது இந்த நியூஸ் இருக்கலாம், அந்த நியூஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு கேட்டு, அல்லது பிரேக் அவுட் அப்படிங்கிற கணக்கில் போய் வாங்கிறது. பிரேக் அவுட்டு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகாது. அப்போது மார்க்கெட்டே உச்சத்தில் இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் உச்சத்தில் இருக்கிற போது அங்கேருந்து ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது நம்ம வாங்கியிருந்த ஸ்டாக்கும் இறங்கும், ஓவரால் இண்டெக்ஸும் இறங்கும். அப்போ இறங்குற போது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம ரிஸ்க் ரிவார்டை அனலைஸ் பண்ணி 1:2ங்கிற பேசிஸில் வச்சுக்கணும். 1:2னா ரிஸ்க்கு வந்து 1%, ரிவார்டு 2%.
இது மாதிரி நம்ம போட்டு அந்த ரிஸ்க்குக்கு நம்ம ஸ்டாப் லாஸு மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸு நம்ம இஷ்டத்துக்கும் போட முடியாது. அப்போ ஸ்டாப் லாஸை எப்படி சார் போடுறது? ஸ்டாப் லாஸை போடுறதுக்கு என்ன வழி? அப்போ தான் இந்த ஃபிபோனசி மாதிரி இருக்கிறது, பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் இன்ட்ராடேவாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமு 2 நிமிஷம் உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கட்டறிந்தவர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கட்டதை யூஸ் பண்ணி எந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும் பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ பிவட்டுக்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது S1 நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த வர்த்தகம் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கட்டும், எந்த வர்த்தகமுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செய்வது நமக்கு மிகுந்த பண இழப்புக்கான வாய்ப்புகள். குறைந்த இழப்புடன் வெளியில் வருவது என்பது நம்மளுடைய மூலதனத்திற்கு பாதுகாப்பு. சந்தை எந்த நிமிஷத்திலும் எந்த காரணமும் இன்றி எப்படி வேணாலும் திசை மாறலாம். காற்றின் திசை மாறுவது போல் சந்தையின் திசையும் மாறலாம். அப்போ நாம் ஒன்று வாங்கிட்டு தான் அங்கே போயிட்டு வரோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நல்லா தானே இருக்குது மார்க்கெட்டுன்னு நம்ம மார்க்கெட்டை நாம் டிசைட் பண்ண முடியாது. சந்தை போகிற போக்கில் நாம் போகணும். ரைட்டு, சரி, இதில் இந்த மாதிரி இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல உரிய இடத்துல பார்த்து நல்ல லோ ரேட்டு பார்த்து வாங்கணும். லோ ரேட்னால் உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, அதில் சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இது பொதுவான கருத்துக்கெல்லாம் நான் சொல்லலை. இப்போ இன்றைக்கி இருக்கிற சந்தையினோட நிலைப்பாடு சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டு 25,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவலில் இருக்குது. இது 26,200 தாண்டினால் பிரேக் அவுட் மேலே போகிறதுக்கும் போகலாம். 25,000 தொடங்கி சம் நியூஸ் பேசிஸில் குளோபல் ட்ரெண்டு, டொமஸ்டிக் ட்ரெண்டு இறங்கினாலும் இறங்கலாம். அதனால் நம்மளுடைய முதலுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த வர்த்தகமும் செய்யக்கூடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு 1,200 ரூபாயில் போய் ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரோ ஒரு செய்திகள் தெரிவிச்சிருப்பார், இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் இன் ஆன்டிசிபேஷனாக இருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இவர் வாங்கிடுறாரு. வாங்கின ஒரு 1 or 2 டேஸில் என்ன ஆகுது, அது இறங்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இறங்க ஆரம்பிச்சதுனாக்கா அது 300 ரூபாய்க்கும் வரலாம், 500 ரூபாய்க்கும் வரலாம். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டு ஒரு பிரேக் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அந்த அதிக இழப்பை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கும் தீர்மானிக்க வேண்டாம், இன்ட்ராடேயும் செய்ய வேண்டாம் என்பது நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் சொல்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் கற்றலின் நோக்கத்துக்காகவும், தட் இஸ் ஒரு ஸ்டாப் லாஸை எப்படி போடணும், அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி சில யுக்திகள்லாம் பயன்படுத்தி ஃபிபோனசி அடிப்படையில் பண்ணாலும் சரி, இல்லை கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் அங்கே யூஸ் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கணும். பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு சில தம்பு ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிந்திருந்தாலும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும்னு சொல்கிறேன். ட்ரேடு வித் ட்ரெண்டோட நாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. யூஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஸ்விங் ட்ரேடிங்கும் இன்ட்ராடேவும் பண்ண முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்லேயும் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது தான் மிக முக்கியமான ஒரு தம் ரூல். ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு 1:2. அவாய்ட் ட்ரேடிங் டியூரிங் ஏர்னிங்ஸ். இந்த மாதிரி காலாண்டு முடிவுகள் இந்த மாதிரி வர டயத்தில் அல்லது நியூஸ் பேஸ் பண்ணி நாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை அதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறது என்பது கொஞ்சம் சிக்கலான இடம். அது அன்பிரெடிக்டபிள் ஏரியா. அது நம்மளால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓவரால் மார்க்கெட்டு ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் இருக்குது, நாட் எ டெசிஷன். எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் திரும்பலாம். அதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம என்ட்ரி லோவாக பார்த்து பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான இடம். அதேமாரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு கால நிர்ணயம் என்பது நம்மளுடைய குறிப்பிட்ட லாபம் வரணும், இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆகிடுதுன்னா நமக்கு குறைவான நஷ்டத்துடன் வெளியில் வருவது தான் ஆரோக்கியம் உண்டு. இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பிக்கலி ஜென்ரலாகவே ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸு ஆர் 1 month வச்சுக்கலாம் மேக்ஸிமம். ஸ்ட்ராங் வால்யூம், ப்ரைஸ் வால்யூம் பார்த்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். இதுக்கு என்னென்ன மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணலாம். RSIன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அந்த இண்டிகேட்டரு யூஸ் பண்ணலாம். MACD,
பொலிங்கர் பேண்ட்ஸ், ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட். அதான் ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் தான் நம்ம வந்து பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்னு அந்த இதில் இருக்கும். தட் இஸ் இண்டிகேட்டர் டூல்ஸில். ஸ்டாக்காஸ்டிக் ஆசிலேட்டர், ஆன் பேலன்ஸ் வால்யூம், ஓபிவின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிஸ் பண்ணி நம்ம ஒரு டூல்ஸாக வச்சுட்டு பண்ணலாம். இதில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனால் பொதுவாகவே மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இப்போ சமீப காலத்தில் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் அதுக்கு எதிர்மாறாக தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத இருக்கிறதுனால ஒரு ப்ரெடிக்ஷனும் எதுவுமே பண்ண முடியலை. மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சக்கப்புறம் தான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையுங்கிறது என்னுடைய கருத்து. மேற்கண்ட கருத்துக்கள் என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் சந்தித்த அனுபவங்கள் மற்றும் வர்த்தக முறைகள் இதெல்லாம் அடிப்படையில் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முதலீடு செய்யணும். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருந்தால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்தலாம். அப்போ இந்த ஃபிபோனசி அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு பயன்படுத்தி நீங்களாக முடிவெடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவில் தான் எந்த வர்த்தகமும் இருக்கணுமே தவிர மற்றவர்களுடைய அறிவுரைகள் செய்வது என்பது அவரவர்களுடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். எந்த வர்த்தகமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசகரை கேட்டு நல்ல முறையில் முதலீடு செய்து குறுகிய காலத்தில் உரிய லாபத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் வர்த்தகம் செய்யும் பொழுது, முதலீடு செய்யும்போது தீர ஆராய்ந்து செய்வது ஆரோக்கியமானதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், நான் இதில் எந்த வர்த்தக முறையோ அல்லது எந்த பங்கையோ வாங்கவும் விற்கவும் தெரிவிக்கப்படவில்லை. உங்களுடைய சொந்த முடிவாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.